வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். நம்ம எல்லாருக்கும் இப்போ காமனா மைண்ட்ல வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்போ இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற கொஸ்டின் தான். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் கேட்குறீங்கன்னா அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஏஎம்சியில் காசு கொடுக்குறாங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ண காசை ஏஎம்சி செக்யூரிட்டிஸில், இல்லைன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸில் இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்து அந்த கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ஃபண்ட் மேனேஜர். இவர் ஒரு ப்ரொஃபஷனல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம செய்ய போகிறது கிடையாது, அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் எல்லாத்தையும் செய்வார். அண்ட் இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ஸ்மால் பர்சன்டா இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே ஏஎம்சி பார்த்துக்குது அப்படின்றதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். நானே அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா அதை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒரு மெயின் 3 ஃபேக்டர்ஸ் நான் இன்னைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஹாரிசான். எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்? 10 இயர்ஸா, 15 இயர்ஸா, 20 இயர்ஸா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். லாங் டர்மா, ஷார்ட் டர்மா. ஓகே. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரிஸ்க் அப்படைட் என்ன, எவ்வளவு ரிஸ்க் நம்மளால எடுக்க முடியும்? கொஞ்சமா ரிஸ்க் எடுக்கலாமா, மீடியம் ரிஸ்கா, ஜாஸ்தி ரிஸ்கா, அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் மூணாவது பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட எந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் லிங்க்டு நம்ம பார்க்கணும். நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்றேனா, இல்ல என்னோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்றேனா, இல்ல ஒரு காரோட டவுன் பேமெண்ட்காக ப்ரிஃபர் பண்றேனா அப்படின்ற அந்த ஃபினான்ஷியல் கோலை லிங்க் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது மெயின் 3 பேராமீட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதை நான் சொன்ன மாதிரி அதை மற்ற வீடியோல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின், எப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர், எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடணும். when we get that desire, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா இமீடியட்லி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட NAV, நெட் அசெட் வேல்யூ கம்மியா இருக்கிறப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஹையர் பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் கட். எதனால இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெல்த் அக்யூமுலேஷன் பெட்டரா இருக்கும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை தவிர்த்துட்டு ஒரு 3 ஐடியல் சினாரியோஸ் இருக்கு. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பாண்டோட ஈல்ட்ஸ் ஜாஸ்தியா ஹையஸ்டா இருக்கிறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன், ஸ்டாக் மார்க்கெட் ராக் பாட்டம் ஹிட் பண்றப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் சினாரியோ, ரியாலிட்டி செக்டர்ஸ் டெவலப் ஆறப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியாலிட்டி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ ரியல் எஸ்டேட், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபார்மா இல்லைன்னா FMCG இதுவும் டெவலப் ஆறப்போ நம்ம கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணிடுச்சுன்னா எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், whenever you feel like நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 500 rupeesல இருந்து கூட ஒரு மாசத்துக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். SIP போட்டுட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்பயுமே லாங் டேர்முக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிஸ்க்கும் நமக்கு போதுமான அளவுக்கு கம்மி. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்ட் மேனேஜர் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பாரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுதான். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, லோன்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை பத்தி எல்லாம் கத்துக்கோங்க. ஃபினான்ஸ் பத்தி நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அது கண்டிப்பா நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோல திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.